மனுஷ், 21 தொகுதிகளில் போட்டியிடுவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கு திமுக. அது எதனால? இல்லை, நாங்கள் அப்படிப்பட்ட முடிவுகளை எல்லாம் நாங்கள் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. எங்கள் கூட்டணி இப்பொழுது இருக்கிறது. எங்கள் கூட்டணிக்குள்ளாக நாங்கள் என்ன விதமான ஒப்பந்தங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்பதை நாங்கள் இப்பொழுது வெளியே சொல்ல முடியும். கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையின் போது இது பற்றி எதுவுமே பேசாம தாமாக முன் வந்து அரசியல் கட்சி, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வெளியில செய்தியாளர்கள்ட்ட 21 தொகுதிகளிலேயே நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு தாமாக முன் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லணுமா? இல்லை, அதாவது இந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று அவர்கள் சொல்வது என்பது அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியைத்தான் குறிக்கும். ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கிற உணர்வு அனைவருக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது திமுகவினுடைய வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் எங்கள் கூட்டணி கட்சிகள் உறுதியோடு இருக்கின்றன. அதற்கேற்ற ஒரு தொகுதி பங்கீடுகளையோ அல்லது எந்த இடங்களில் நிற்பது என்பதையோ, யார் யார் எந்தெந்த சின்னத்தில் இருக்கிறார்கள் என்பதையோ நாங்கள் முடிவு செய்வோம். அதை இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்த முடியாது. அது இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடுகளை நாங்கள் இறுதி செய்திருப்பதாக எங்கள் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. 21 தொகுதிகளுக்கு முதலில் தேர்தலை இவர்கள் நடத்தப் போகிறார்களா இல்லையா என்பதே முதலில் சந்தேகமாக இருக்கிறது. அதெல்லாம் வரட்டும், அதற்கு பிறகு நாங்கள் முடிவு செய்வோம். நாடாளுமன்ற தேர்தல் வரும்னு நம்புறீங்க? அதுல சந்தேகம். அதாவது போன வாரம் வரைக்கும் நம்பிக்கை எனக்கு இல்லை. 21 தொகுதிகள். நீங்கள் காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவில் நடத்தப்பட்ட பல்வேறு விதமான உணர்ச்சி வேகத்திற்கு பிறகு நாங்கள், எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது, இந்திய நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பிட்ட தேதி நடக்குமா என்று. இல்ல, நான் அதையெல்லாம் வச்சு அந்த கேள்வியை கேட்கல. அதாவது நோட்டிபிகேஷன் வரல, நோட்டிபிகேஷன் வரும்போது ஏன் என்கிற கேள்வி இப்பொழுது இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் எப்படி குஜராத்தில் அவருடைய பயண திட்டங்களை எல்லாம் முடிப்பதற்காக தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்ததோ, அதே போல இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நோட்டிபிகேஷன் வரும் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்தது. ஆனால் இன்னும் அறிவிப்பு வரவில்லை. அப்படி இருக்கிற போது மோடி அவர்களுடைய கண்ணசைவிற்காக தேர்தல் ஆணையம் காத்துக் கொண்டிருக்கிறதோ என்கிற கேள்வியும் எழுகிறது. அதான் 21 தொகுதிகளுக்கு நோட்டிபிகேஷன் வரல, வரும்போது பேசலாம்னு சொல்றவங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தான், மக்களவை தேர்தலுக்கும் தான் நோட்டிபிகேஷன் வரலையா? அதுக்கு முன் தயாரிப்பு பணிகள்ல எல்லாரும் இறங்கத்தானே செய்யறாங்க. மே மாதம் 16ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்க வேண்டும். அப்படி இருக்கிற போது ஒரு விஷயம் முறையாக நடந்தால் இது கண்டிப்பாக இந்த வாரத்தில் நோட்டிபிகேஷன் வந்திருக்கணும். இன்னும் வரல. வராதது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இவர்கள் வேறு ஏதாவது திட்டமிடுகிறார்களா என்கிற பயம் ஏற்படுகிறது. மற்றபடி தமிழ்நாட்டில் இங்கே நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்கள் அல்லது இங்கே நடக்கக்கூடிய தேர்தல்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த தேர்தலுமே முறையாக இந்த தேதியிலையும் நடக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எப்பொழுது அதிமுகவுக்கு சௌரியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ அப்போது தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கும். அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி. அதுக்கு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது இந்தியா முழுக்க இடைத்தேர்தல் குறிப்பிட்ட காலத்தில் நடக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்காது. இந்த விதி எழுதப்படாத ஒரு விதியா மாறிடுச்சு. ஒரு சதி குற்றச்சாட்டை சொல்றீங்க. சதிதான், குற்றச்சாட்டே இல்ல, வெளிப்படையா சொல்றேன். வெளிப்படையான ஆளுங்கட்சிக்கு சாதகமான சதி. தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியோட ஏஜெண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வெளிப்படையாக குற்றம் சாட்டுறீங்களா? நீங்க தொடருங்க. உங்களுடைய ராஜா தானே, உங்களுடைய கூட்டணி கட்சியான இடதுசாரிகளை சார்ந்த ராஜா அவர்கள் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இடைத்தேர்தல் நடத்த விடாமல் செய்தார்கள். உங்களுடைய ஒப்புதல் இல்லாம அவர் செய்திருப்பாரு. நீங்களும் வழக்கு போட்டிருக்கீங்க. அதனால இடைத்தேர்தல் நடத்தவிட கூடாது என்பதுதான் உங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. அதை சந்திப்பதற்கு உங்களுக்கு பயம். திமுகவை பொறுத்தவரைக்கும் இழந்து விடுவோம் என்கின்ற அச்சம் உங்களை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை. இரண்டாவது முறை ஒரு தேர்தல் கூட நடத்தல. தேர்தல் சந்திக்காமலே ஆட்சியில் இருக்கிற ஒரே கட்சி டெபாசிட் போன மாதிரி போய்டும்ன்ற பயம் உங்களை மாதிரி ஒரு கோழைத்தனமான கட்சியை இந்தியாவுல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு ஆட்சி. மனுஷ் மகேஸ்வரி உள்ளாட்சி தேர்தலை 2 வருஷமா ஏன் நடத்தல கோர்ட் மனுஷ் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். கடைசி 3-4 நிமிடங்கள்ல இருக்கிறோம். உங்களுடைய நிறைவான பதில் மனுஷ். காரணம் நீங்க தான். ஆமாங்க, ஒரு அட்டவணை, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி விவரம், ஒரு கணக்கெடுப்பு, அது உங்களுக்கு 2 வருஷமா கொடுக்க முடியலன்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? சொல்லுங்க, எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? கோர்ட் கேட்கறது ஏன் உங்களால கொடுக்க முடியல? கொடுக்க தயாரா இல்ல. மகேஸ்வரி, உங்களுடைய நிறைவு உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.